நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போனார். ரொம்பவே சூசகமான விஷயமா இருந்தது. சூசகமாகவும் சொன்னார். அதாவது திமுக 234 தொகுதிகளுக்கும் பணம் எப்படி போய் சேரணுன்றதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏற்கனவே இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஜெயக்குமார் சொன்னது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமாம், ஜெயக்குமார் சொல்கிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டோம். ஒரு தொகுதிக்கு 40 கோடி என்ற வகையில் ஏறத்தாழ 10,000 கோடி ரூபாய் அந்தந்த மாவட்ட தலைமையகங்களுக்கு சென்று விட்டது. இதுக்கப்புறம் அந்தந்த தொகுதிகளுக்கு அது போய் சேர வேண்டியது தான் பாக்கி. தொகுதிகள் மட்டும் இல்லை, தொகுதிகளில் பூத், ஓகே, அதாவது அந்தந்த பகுதிகளுக்கு, தொகுதிகளில் உள்ள பகுதிகளுக்கு அந்த மாதிரி கொண்டு போக வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நம்மளே பேசியிருக்கோம். அந்த வகையில் அதை ஜெயக்குமார் சொல்கிறார். இது ஆச்சரியத்திற்கான ஒரு விஷயம் இல்லை. பொதுவாக திமுக இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் முதல்ல அவங்க கரெக்டாக அவங்களுடைய அந்த அந்த அரசியல் பாதையை அவங்களுக்கு அது கொடுத்த அனுபவ பாதையில் கரெக்டாக முன்னாலேயே ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கூட உங்களுக்கு இது வித்தியாசமாக இதுக்கு பதில் ஜெயக்குமார் சொல்கிறத விட நயினார் நாகேந்திரன் சொன்னதை தான் நீங்கள் நான் இப்போ கோட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது கூட அவர் அமித்ஷா திமுகவை திமுக ஆட்சியிலிருந்து திமுகவை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் எப்பாடுபட்டாவது திமுகவை ஒழிக்க வேண்டும். அவர் திமுகன்னு சொல்கிறத ஆட்சியிலிருந்துன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு கட்சியை ஒழித்து அப்படிங்கிறத எடுத்துக்கிறத விட திமுகவோட ஆட்சியிலிருந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கூட எனக்கு தமாஷா இருந்தது. அண்ணன் வைகோ அவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் ஒழிந்திருக்கிறார்களே தவிர அப்படின்னு பேசுகிறாரு. அவர் முதல்ல கண்ணாடியை பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. அவர் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் கதியெல்லாம் என்ன என்று பாருங்கள்னு மக்களை கூப்பிட்டு சொல்கிறார். அவர் முதல்ல மக்களை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறத விட அவர் முதல்ல போய் கண்ணாடியில் பார்க்கணும். திமுகவை ஒழிக்கிறேன்னு வெளியில் கட்சி ஆரம்பித்தோடு தான் அவர் திமுகவை பற்றி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு, கலைஞரை பற்றி, ஸ்டாலினை பற்றி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ கூட ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஸ்டாலினை பற்றிலாம் பேசாதீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொம்ப கொச்சையாகவே பேசிய அந்த ஒரு செய்தித்தாளுடைய அந்த சேனல் பேட்டியெல்லாம் இப்போது மறுபடியும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆக இல்லை, அப்போது அங்கே என்னன்னால் திமுகவை ஒழிக்க வேண்டும்னு அமித்ஷா பேசுகிறாரு. அரசியல் ரீதியான ஒரு பேச்சுன்னு எடுத்துக்கலாம். நயினார் நாகேந்திரன் பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால், 13 அமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்னால் கைது செய்யப்படுவார்கள். இது எந்த மேடையில் பேசுகிறாரு? அவருடைய நடைபயணம் முடிவு விழா புதுக்கோட்டையில். ஆமாம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடையில் உட்கார்ந்துருக்காரு. அவர் வச்சுக்கிட்டு 13 அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது, அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் தேர்தலுக்கு முன்னால்னு சொல்கிறார். இப்போ நயினார் நாகேந்திரன் தனியாக எங்கேயாவது ஒரு பேட்டியில் சொன்னார்னா ஏதோ அவர் ஒரு அரசியல் பில்டப்புக்காக சொல்கிறாரு. அப்படி சொன்னால் தானே அவங்க பாஜக அந்த கூட்டணியுடைய வலிமைக்காக சொல்கிறாரு, மக்கள் அந்த இமேஜுக்காக சொல்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை மேடையில் வைத்து கொண்டு சொல்வதானால் நிச்சயமாக அவருடைய அனுமதியின்றி இதை அவர் சொல்லியிருக்க முடியாது. எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி ஏதாவது ஒரு எக்ஸ்லேயோ இல்லை ஒரு பேட்டியோ கொடுத்தால் அது சோனியா காந்தி குடும்பம் காங்கிரஸ் தலைமையோட அனுமதி இல்லாமல் அவர் சொல்லியிருப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாதோ, அதே மாதிரி தானே பாஜகவில் தலைமைனா மோடி, அமித்ஷா, அதுக்கப்புறம் தான் நட்டா. கூட மோடி அமித்ஷாவை தாண்டி தான் நட்டா. அப்போது அமித்ஷா அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு அவர் 13 பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொன்னால் அமித்ஷா சொல்லியிருக்கணும், இல்லை அமித்ஷாவுடைய அனுமதியோடு சொல்லியிருக்கணும். அவர் தமிழில் தான் பேசினார், அவருக்கு தெரிஞ்சிருக்குமானா அதெல்லாம் முன்னாலேயே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து செக் பண்ணி இதை தான் பேச போகிறாருன்றதை செக் பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்கிறார் என்றால் அமித்ஷா கூட இப்போ மயிலாப்பூரில் ஏதோ 4 மாடி கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து இங்கேயே தான் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அடிக்கடி இங்கே போவார். அநேகமாக இங்கேயே தங்குவார்னா என்ன, தேவைப்படும் போது இங்கே தங்குவார். தமிழகத்தின் மீது கவனம் அதிகமாக இருக்க போகிறது இந்த தேர்தலின் போது அமித்ஷாவுடையது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே தான் என்ன வருதுன்னால், அப்போ விஜய் இப்பொழுது
காங்கிரஸுடன் போவாரா? ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை ஒரு கால் கடைசி நிமிடத்தில் பாஜகவுடன் செல்வாரா? செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? நீங்கள் வந்து இப்படியும் நடக்கலாம். அரசியலில் வந்து எதுவுமே வந்து சாத்தியமில்லைன்னு சொல்ல முடியாது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? சிவசேனாவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலில் நின்னாங்க. அது வரைக்கும் சிவசேனா வந்து காங்கிரஸை திட்டிகிட்டு இருந்துச்சு. எதிர்கட்சி எதிரில் நிற்கிற கட்சின்றதுனால. தேர்தல் முடிஞ்சவொன்னே முதலமைச்சர் யாருங்கிறதுல வந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஒருங்கிணைந்த சிவசேனா இருக்குது. பால் தாக்கரேவுடைய பையன் உதவ் தாக்கரே. தேர்தல் முடிந்த மறுநாள் வந்து முதலமைச்சர் பதவி யாருக்குன்றதில் வந்து ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டதுனால எதிரியாக 2 நாளைக்கு முன்னால் கண்ணாமுன்னா என்ற வந்து காங்கிரஸை பற்றி ஊழல் கட்சி, மோசமான கட்சி, அப்படிப்பட்ட சுதந்திர இந்தியாவை விட்டு கொடுத்து துரோகம் செய்து பாகிஸ்தானை பிரித்த கட்சி என்றெல்லாம் பேசிய அதே உத்தவ் தாக்கரே சிவசேனா காங்கிரஸுடன் கைகோர்த்து பாஜகவை கைவிட்டு ஆட்சி அமைத்தது. அதுக்கப்புறம் அவங்க பதிலுக்கு ஏதோ அந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் மாதிரி வந்து அவங்க பதிலுக்கு வந்து ஏக்நாத் ஷிண்டேவைங்கிறது எடுத்துகிட்டு போய் அதுதான் சிவசேனான்னு கொண்டு வந்து உடைத்தது. இதெல்லாம் அஜித் பவாரை வந்து சரத் பவார்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்தது. இதெல்லாம் இப்போது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடப்பதை பார்த்தால் ஏறக்குறைய மகாராஷ்டிராவில் நடந்ததை போன்ற ஒரு சூழ்நிலையை வந்து தமிழ்நாடு அணுகுகிறதோ என்று தோன்றுகிறது. இப்போ நீங்கள் விஜயும் காங்கிரஸும் அநேகமாக கூட்டணி சேரலாம். காங்கிரஸ் போனால் விசிகாவும் பின்னாலேயே போகலாம். ஓகே, இதில் விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேறு வந்து சீமான் என்னடானா ராமதாஸ் ஐயாவையும் விசிகா அவர் திருமாவளவனையும் வந்து பெரியார்னு வந்து அதாவது சமகால பெரியார்கள்னு சொல்லலாம். ஒரு 25 பேர் பழைய வேலுநாச்சியார், வஉசி, பாரதியெல்லாம் சொல்லிவிட்டு சமகால பெரியார்னு சொல்லி இவங்க 2 பேரும் சமுதாயத்திற்காக அந்தந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டவர்கள் சொல்லி பெரியார்னு சொன்னார். ஆனால் வந்து என்னை பெரியார் என்று சொல்லி பெரியாரை இழிவுபடுத்துவது தான் சீமானின் நோக்கம் என்று திருமாவளவன் பேசினார். ஆனால் இவரே வந்து உதயநிதியை ஒரு மேடையில் சின்ன பெரியார்னு சொல்லும்போது சும்மா அது இவருடைய முன்னிலையில் தான் சின்ன பெரியார் என்று சொல்லப்பட்டது. இளைய பெரியார். அப்போது பெரியார் என்று தன்னை சொன்னால் அது வந்து ஈவேரா அவர்களை சிறுமைப்படுத்துவது என்றால் உதயநிதியை இளைய பெரியார் என்று சொல்வதன் மூலம் உதயநிதியை வந்து சிறுமைப்படுத்துகிறார்களா, இல்லை ஈவேராவையும் சேர்த்து சிறுமைப்படுத்துகிறார்களா? யார் சிறுமைப்படுத்துகிறார்கள் புரியல, குழப்பமாக இருக்குது. எல்லாமே வாக்கு அரசியலுக்காக தான் நடைபெறுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விசிகாவை பொறுத்தவரை இன்று அவங்களால் வந்து திமுகவை தாண்டி வெளியே அவர் வந்து கூட்டணியை விட்டு போக முடியாது. போனால் அவர் மட்டும்தான் போவார். அவருக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய தளபதிகள் இங்கே தங்கி விடுவார்கள். கட்சி பிளவுபட்டுவிடும். வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் நிகழ்ந்த மாதிரி ஆகிடும். ஐயா ராமதாஸுக்கும் அவர் அன்புமணிக்கும் நடந்தது வரும். அன்புமணி இந்த பக்கம் போயிட்டார். ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஐயா உள்ளே வந்தார்னா விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருப்பதற்காக நிச்சயமாக அவர்களுக்கு தயக்கங்கள் இருக்கும். இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறந்துரும்னு சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக வழி பிறக்கும் எல்லா கட்சிக்கும். ஏங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுது. அந்த காலத்தில் அறுவடை வந்து தை மாதம் வந்ததுன்னா எல்லாம் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருப்பான், உழைச்சிருப்பான். அவன்கிட்ட போய் காசு கேட்டிங்கன்னா திருப்பி கேட்டிங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்குங்க, அறுவடை வந்த உடனே நான் நெல்லை வாங்கி விற்றுனேன். நம்ம நெல் குடோனெல்லாம் வந்து நெல் வாங்குறதுக்கு முன்னால் விவசாயிகிட்ட இருக்கும்போதும் சரி, விவசாயிகிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறமும் கலைஞருக்கு 80 கோடியில் வந்து நம்ம வந்து பேனா வைக்கணுங்கிறோம். செத்துப்போன ஆட்களுக்கெல்லாம் மெரினாவில் சமாதி வைக்கிறோம். தீபத்தூண் வந்து ஏற்றணும்னு சொன்னால் சட்ட அமைச்சர் வந்து உயர்நீதிமன்றம் வந்து அமர்வே சொன்னதுக்கப்புறமும் சுடுகாட்டில் தான் பணத்தை எரிக்கணும்னு பேசுகிறாரு. ஒரு தீபம் ஏற்றுவதை வந்து ஒரு பிணத்தை எரிப்பதோடு வந்து கேட்டால் அது வந்து அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு ஓமையாக சொல்லியிருப்பார் சார். ஓமை சொல்லலாம், ஆனால் அது ஒவ்வாமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை. ஓமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒவ்வாமை. இதே வந்து நீங்கள் வந்து இந்து மதம் என்பதால் சொல்லிவிட்டீர்கள். வேறு ஏதாவது ஒரு மதத்தோடு வந்து அதை நீங்கள் வந்து தர்காவில் வந்து கொடியேற்றுவது வந்து ஒரு பிணத்திற்கு அப்படி ஒரு பிணத்தோடோ இல்லை வந்து ஒரு சாவுடனோ அதை இணைத்து பேசுவதற்கு சட்ட அமைச்சருக்கு தைரியம் வருமா? ஓகே. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் அவர் வந்து பத்திரமா போய் சேரணும்னு நம்ம வந்து அவர் நம்புகிறாரோ இல்லையோ நம்ம கடவுளை நம்புகிறோம், நம்ம வந்து வேண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லை. எந்த இதுதான் அப்போ தான் உடனே மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது சுடுகாடுன்னா அப்போது மெரினாவை சுடுகாடு ஆக்கியது யார் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். அண்ணாதுரையுடைய சமாதி ஆரம்பிச்சு தானே அப்புறம் வரிசையாக எல்லாருடைய சமாதியும் வந்தது.
அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கருணாநிதின்னு. ஆக நீங்கள் சுடுகாட்டில் தானே பிணத்தை எரிக்க வேண்டும், எப்போ பேசணும், எதை பேசணும், அந்த ஓமையை கூட எந்த இடத்தில் அந்த ஓமை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம் இருக்கிறது. மக்களை புண்படுத்த அதுவும் மத உணர்வுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன அப்படி 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 கொளுத்தி போட்டால் புஷ்ஷுன்னு பற்றிக்கும். அது அந்த இடத்தில் ரொம்ப கவனமாக பேச வேண்டாமா? அந்த வகையில் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி குழப்பங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கு பிறக்கும் தான் தெரியல. வழி பிறக்கும் யாருக்கு? திமுகவுக்கா, திமுக கூட்டணிக்கா, தமிழ்நாட்டுக்கே வழி பிறக்கும் சார். அது தை பிறந்தால் பிறக்காது, தேர்தல் வந்தால் தான் பிறக்கும். இல்லையா? தை பிறந்தால் என்ன மேக்சிமம் என்ன தேர்தல் அறிவிப்பு தான் வரும். தேர்தல் நடக்க வேண்டும். தேர்தல் நடக்கும்போது ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த மூதாட்டிகள் கூட பாலியல் வன்முறை என்பது இன்றும் தொடர்கிறது. சட்ட ஒழுங்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அமைதியாக இருக்குது, அமைதி பூங்காவாக இருக்குது, இரும்பு கரங்கள், இந்த வசனம்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. தொடர்ந்து இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் முதலமைச்சர், அமைச்சர்களும் இந்த மாதிரி வசனங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். போதைப் பொருளே இல்லைன்னு சொல்லி மாசு அவர்கள் 0 இலக்கு அடைந்து விட்டோம்னு சொல்கிறாரு. போதைப்பொருள் நடமாட்டமே இல்லைங்கிறாரு. 2வது நாள் முதலமைச்சர் 1 லட்சம் போதை மாத்திரை கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்கிறார். இதில் 2 பேரில் யார் உண்மையை சொல்கிறாங்க? மாற்றி மாற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஆலோசனை செய்து ஒரு அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படிங்கிற அந்த மாதிரி பொருத்தம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். அது அரசியல்வாதிகளுக்கு எந்த அரசியல் கட்சிக்கு வழி பிறக்கும் என்பது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல வழி பிறந்தால் மகிழ்ச்சி. ஓகே சார். பாமக அதிமுகவோடு சேர்ந்துருக்காங்க. பாமகவோடு ஒரு அணி சேர்ந்திருக்கு, ராமதாஸ் அவர்களுடைய அணி சேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. இருந்தாலும் அதை இப்படியெல்லாம் விமர்சிக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காரு, முதல்ல அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையை முடிச்சு வைக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அன்புமணியை எங்களை விமர்சிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருமையில் விமர்சிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பொன்முடி அவர் எப்போவுமே அப்படி தான் பேசுவார். அவர் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓசியில் பஸ்ஸுன்னு சொல்லி அவர் பேசி தான் வந்தது. சைவம் வைஷ்ணவன்னு அவர் பேசி தான் அது கொச்சையாக பேசி. பொன்முடி அவருக்கு ஒரு 75 வயசு இருக்காதா இருக்கும். இன்னொரு 50 வயசு 60 வயசு ஆனால் அவருக்கு நாகரிகமும் பண்பாடும் வந்துவிடும் என்று நினைக்கிறேன். இன்னொரு 50-60 வருஷம் பொறுத்து அவருக்கு அந்த நாகரிகமாக பேசுவது எப்படி, பண்பாட்டோடு பேசுவது எப்படி, பண்போடு பேசுவது எப்படிங்கிறது வராதுன்னு நான் சொல்லலை. நான் ரொம்ப நம்பிக்கை மிகுந்தவன். இன்னொரு 50 வருஷத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு பொன்முடி அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் அவங்க வெளியில் தெரியுது, அதனால் சொல்கிறீங்க. வேறு இடங்கள்லாம் அப்பாவுக்கும் பையனுக்கும் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு, அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வெளியில் வேணால் மேடையில் பாசமலர் சிவாஜி கணேச சாவித்திரி மாதிரி கைவீஸ் அம்மா கைவீஸு அப்படியே கடைசியில் பார்த்துருந்தீங்கன்னா படத்தில் அந்த டைலாக் வரும். அப்படியே பார்க்கும்போது கண்ணில் தண்ணியாக வரும். அதெல்லாம் நீங்கள் மாநாடு நடத்த விட்டுருவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய நாடகம் என்று. உண்மையில் உள்ளுக்குள்ளே இப்போ வெளியில் வருதா இல்லையா? அவர்கள் கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக நிற்க விரும்புகிறார்கள், அமைச்சராக விரும்புகிறார்கள். பத்திரிகை செய்திகள். எம்பியாக இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகி நான் அமைச்சராகணுங்கிறாங்க. அதோடைய பின்னூட்டு என்னவாக இருக்க முடியும்? என்ன அப்படி அந்த பக்கம் டெல்லிக்கு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நீங்களே ஆட்சியில் இங்கே உட்காந்துருக்கீங்களே, நான் சீனியர் இல்லையா குடும்பத்தில்? சார், நீங்கள் சொல்கிறப்போ ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. சமீபத்தில் லயலா கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் கூட திராவிட சித்தாந்தத்தை அதிக பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் யாருன்றப்போ கனிமொழி அவர்களையும், அதே போல் திமுகவுக்கு சரியான தலைமை யார் அப்படின்றதுலையும் கனிமொழி அவர்களையும் முன்மொழிஞ்சிருந்தாங்க மக்கள். இல்லை, அதில் சொல்லும்போது லயலாவில் அது சொன்னாலா இல்லையா, தமிழ் மொழியை சரியாக பேச தெரிந்த ஒரு தலைவர் அந்த குடும்பத்திலிருந்து இல்லை திராவிட தலைவர்கள் ஒருவர் என்ற முறையிலும் கனிமொழியை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். நான் அப்படி சொல்கிறதுனால அப்புறம் யாருக்கெல்லாம் தமிழ் தெரியல, யாரெல்லாம் தமிழில் ஃபெயிலு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த குடும்பத்திலையோ அவங்க சுற்றி உள்ள அமைச்சர்கள் குடும்பத்திலையோ. நான் சொல்லுது இவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கணும். எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல முதல்வர் பேசினார், நம்ம தமிழக முதல்வர். அவர் யதார்த்தமாக பேசினார், அவர் ஒன்றும் குறை சொல்ல முடியாது.
என்னுடைய வெற்றிக்கு வந்து பெரிய பலமாக இருப்பது என்னுடைய பலம் என்னுடைய மனைவி அவர்கள் தான். ஆமாம் அப்படின்னு பேசியிருக்கேன். ஒன்றும் தவறில்லை. எல்லா கணவர்களும் பொதுவாக ஒன்று மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ இல்லை இயல்பாகவே உணர்ந்தோ அதை சொல்வார்கள். என்னுடைய பலம் வந்து என்னுடைய மனைவி தான். உடனே வலைதளத்தில் இப்போ தான் வலைதளத்தில் எல்லாருமே எடிட்டர் ஆகிட்டான், எல்லாருமே வந்து ஆசிரியர் ஆகிட்டாங்க. பொதுவாக இவன் கேட்குறான் இந்த மீம்ஸில், என்னுடைய பலம் என் மனைவி தான், இப்போ என் பலவீனம் மற்ற பெண்கள்னு சொல்கிறாரு அவர். ஓ, அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க மாட்டார் என்று நமக்கு தெரிகிறது. இந்த வார்த்தை ஜாலம்ங்கிறது இப்போ இந்த வலைதளம், சமூக வலைதளம் வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் அது வந்து விளையாடுகிறது என்பதற்கு சாதாரணமாக அவர் யதார்த்தமாக ஏதோ பேசும்போது சொல்கிறார், என்னுடைய பலம் என்னுடைய மனைவி. இது தேர் இஸ் எவ்ரி உமன் பிஹைண்ட் எ மேன் சக்ஸஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். இது வந்து இப்போ யார் வேணாலும் நான் அதை நீங்கள் சொல்லலாம், கல்யாணம் ஆனால் நான் யார் வேணாலும் சொல்லலாம். என்னுடைய பலத்திற்கு பின்னால் என்னுடைய மனைவியும் இருக்கிறார்கள், என்னுடைய வெற்றிக்கு பின்னால். ஓகே, இப்போ என்னுடைய பலம் என்னுடைய மனைவின்னு சொன்னபோது அப்போது உங்களுடைய பலவீனம் மற்ற பெண்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொன்முடி அவர்கள் வந்து அந்த அப்பா பையன் பிரச்சனையை பற்றி பேசிட்டாரு. இங்கே இருக்கிற அப்பா பையன் பிரச்சனை உள்ளுக்குள்ளே, அதனால் விளையக்கூடிய சீனியர் ஜூனியர் பிரச்சனைகள். ஓகே, அன்பில் மகேஷ் என்ன பேசினார், இந்த முறை வந்து இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும், மூத்தவர்களிடம் உரிய ஆலோசனைகள் பெற்று இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படும். அப்போ மூத்தவர்களுக்கு என்ன வேலை, ஆலோசனை கொடுத்துட்டு ஓரமாக உட்காந்துக்கணும். இதான அர்த்தம். அன்பில் மகேஷ் பேசுகிறார் என்றால் கிட்டத்தட்ட உதயநிதிக்கு டப்பிங் பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். உதயநிதியின் குரல் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அந்த காலத்தில் மோகன் பயணங்கள் முடிவதில்லை, மோகன் நடிகர் வந்தால் சுரேந்தர் குரல் இருக்கும், ஆனால் மோகன் தான் பேசுகிறாருன்னு நம்புவாங்க. அதே மாதிரி அன்பில் மகேஷ் பேசினார் என்றால் உதயநிதி பேசுகிறார் என்று நம்பலாம், டப்பிங் குரல் என்று. அந்த மாதிரி நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும். எல்லா கட்சியிலுமே இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது வழக்கம் உண்டு. மூத்தவர்களாகவே கொடுத்துருந்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து வயசாகிடும், வாழ்க்கையில் அவன் எப்போ தான் முன்னுக்கு வருது. இது நான் திமுக இல்லை, எல்லா கட்சியிலையும் உள்ளது. ஒரு செட்டு இருந்தால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இளைஞர்கள் வரதான் வந்து ஒரு எழுச்சி, ஒரு விறுவிறுப்பு வரும். ரெண்டாவது, இளைஞர்களுக்கு கட்சியின் மீது ஆர்வம் வரும். கடைசி வரைக்கும் அவன் போஸ்டரே ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னா அவன் எப்படி இருப்பான்? அந்த வகையில் இப்படி அவர்கள் பொன்முடி அவர்கள் இப்படி பேசுவது வந்து அவங்க அப்பா பையன் அது கொஞ்சம் அதிகப்படியாக தான் போயிடுது. அதில் ஒன்றும் சார், இதில் திருமாவளவன் ஒரு சில விஷயங்களை நாகரிகமாக கடந்து போயிடுவார். ஆனால் அவருமே வந்து இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல அதிமுக விமர்சிக்கிறதா சூசகமாக பாமகவை விமர்சிச்சிருக்காரு. அதாவது ஒரு அணி தானே வந்திருக்கு, அந்த அணியை வச்சு அதிமுக இந்த கொண்டாட்டம் கொண்டாடுறா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுவே அப்பா பையன் சண்டையில் 2 அணியாக பிரிஞ்சிருக்குன்னு விமர்சிச்சிருக்காரு. சரி, ஒரே கட்சியில் இருக்கும்போது அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்களே, மு.க. அழகிரி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு பத்திரிகையே வந்து எரித்து அதில் ஒரு 4 பத்திரிகையாளர்கள் எரிக்கப்பட்டு இறந்தார்களே. சொந்த ஒரே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த மு.க. அழகிரியும் மு.க. ஸ்டாலினுக்குள்ளேயும் இருந்த அந்த உள்கட்சி அரசியல். அப்போ பொன்முடி ஏதாவது பேசினாரா? திருமாவளவன் அவர்கள் ஏதாவது பேசினாரா அப்பொழுது? ஓகே, இல்லை. அதுக்கப்புறம் மாறன் குழுவினருடன் மெயின் குடும்பத்திற்கு, முதல் குடும்பத்திற்கு வந்த பிரச்சனை காரணமாக கலைஞர் டிவி புதிதாக உருவானது. அப்போ பிரச்சனை இருந்ததே. அந்த 2G இருக்கும்போது 2Gயில் ஆராசாவும் கனிமொழியும் சிறைக்கு போவதற்கு வந்து திமுகவிலிருந்து மத்தியில் அமைச்சராக இருந்த ஒரு முக்கியமான ஒருவர் தானே காரணம் என்று உலகம் முழுக்க பேசப்பட்டது. அதே குடும்பத்தின் கிளை குடும்பத்தை சேர்ந்தவர்னு தானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த தினகரன்லாம் எரித்து இந்த 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 பிரச்சனையெல்லாம் வர விட்டு இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையெல்லாம் வந்தால் திடீர்னு ஒரு நாள் கண்கள் பணித்தன இதயம் இனித்ததுன்னு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து முடிச்சு விட்டீங்களே. அன்றைக்கி இந்த பொன்முடி திருமாவளவன்லாம் எங்கே போனாங்க பேசுகிறதுக்கு? இது நான் வந்து சொல்கிறதுனால தானிக்கு தீனின்னு சொல்லலை.
நான் சொல்கிறேன், ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் வளர விட்டது, இந்த தகராறை வந்து இது ஆரோக்கியம் இல்லை, ஓகே, அந்த கட்சியுடைய நலனுக்கு உண்டானது இல்லை, ஓகே, இது தவறு, இது யார் மீது உள்ளுக்குள்ள தவறு இருக்கோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இதை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே சமயம் நீங்கள் வந்து இன்றைக்கி அவங்க அப்படி இருக்காங்கன்னு இன்றைக்கி வந்து அவங்கள பார்த்து பேசுகிறீங்களே, நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் ஒரு தடவை பார்த்து கொள்கிறீர்களா, இல்லை அந்த சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி ரவுண்டாக போட்டு காமிக்கணுமா உங்களுக்கு? உங்களுடைய கட்சியில் என்ன நடந்தது, அப்படி என்ன நடந்திருக்கிறது இதுவரை? சமீபத்தில் கூட மாறன் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்து முதல்வர் தலையிட்டு ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகை உரிமையாளர், அப்புறம் 2-3 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சிங்களே சில மாதங்களுக்கு முன்னால். இதெல்லாம் நடக்குது. என்ன அவர்கள் வெளிப்படையாக வந்து மோதிக்கொள்கிறார்கள். நீங்கள் வந்து அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் மோதிக்கொள்வதை மீடியாக்கள் அப்படியே அதை வெளியிடுகின்றன. திமுகவில் ஏற்படக்கூடிய மோதல்கள் வந்து இல்லை, இந்த மாதிரி இந்த உட்பூசல்கள் இவை மறைக்கப்படுகின்றன போர்வையால். எந்த போர்வையால்? ஆர்எஸ்பி மீடியா போர்வையால். ஆர்எஸ்பி மீடியானா உங்களுக்கு என்னன்னு புரியும். அப்படிப்பட்ட ஒரு மீடியா வந்து இருப்பதால், எல்லாரையும் சொல்லலை, அப்படிப்பட்ட மீடியாக்களும் இருப்பதால் அவர்கள் மூலமாக இதெல்லாம் மறைக்கப்படுகிறது. போர்வை பெரிய மாய போர்வையால் மறைக்கப்படுகிறது. அவ்வளோதானே தவிர இது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்போ வைகோல கட்சியில் வரலையா? அப்படி தானே தனியாக பிரிஞ்சு போனாங்க. மல்லை சத்யா எவ்வளோ வருஷமாக கூட இருக்கார் வைகோ கூட. போதைக்கு எதிராக வந்து அந்த நடைப்பயணம்னு சொன்னார் ஐயா வைகோ அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஐடிசி கம்பெனிக்கு வந்து சிகரெட்டு விற்பதற்கு வந்து இந்த பையனுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் விநியோக உரிமையை வந்து வாங்கி கொடுத்தது யார்? வைகோ. மத்திய அரசுடன், மத்தியில் வாஜ்பாயோடு இருக்கும் பொழுது அந்த என்ன அந்த அவருடன் இருந்த அந்த நல்ல உறவை பயன்படுத்தி கொண்டு வாங்கி கொடுத்து, புகையிலை போதை பழக்கம் இல்லையா? நீங்கள் ஐடிசியில் உங்கள் பையனுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக வாங்கி கொடுப்பீங்க வியாபாரத்தில். அப்போ போதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நடைபயணம் போகும்போது போதைன்னு சொல்லுவீங்க. முதலமைச்சர் வந்தவுடனே டக்குன்னு அதை மாற்றி அது எதாவது கேட்டுற போகிறாங்களே உடனே சமூக நீதி நடைபயணம்னு பேரை மாற்றிடுவீங்க. சரி, அதெல்லாம் பண்ணிங்க. இவ்வளோ வருஷமாக உங்கள் பையன் உள்ளே வரல. வாரிசு அரசியல் என்று கருணாநிதியையும் ஸ்டாலினையும் அவர் எவ்வளோ விமர்சித்திருக்கிறார். அதுவும் கொச்சையாக வைகோ அவர்கள் அவ்வளோலாம் விமர்சிச்சிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் பையனை தானே கொடுத்தீங்க. அப்போ அந்த வாரிசு அரசியல் எங்கே போனது? அவர்களை விமர்சித்த அந்த அதே வாய் என்னுடைய மகன் வந்து அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று கட்சியினர் விரும்புகிறார்கள். உங்கள் கூட கட்சியில் இருந்த ஒரு 4 பேர் சொல்லுங்கள், முக்கியமான தலைவர்கள். இந்த 4 பேர் இன்றைக்கி கட்சியில் இருக்காங்களா? இருந்த ஒரே ஆள், கடைசி ஆளாக இருந்தவரும் மலை சத்யா. அதுக்கு முன்னால் செஞ்சி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் இருந்தாங்க, எல்லோரும் விலகி போயிட்டாங்க. ஏன்? எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ அன்றைக்கி குரல் எழுப்பினாரோ அதே வாரிசு அரசியலை அவரும் கடைபிடிக்கிறார். ஆக யாரையோ வந்து பார்த்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. கண்ணாடியில் பார்த்து முகத்தை வந்து சரி செய்து கொள்ளுங்கள். பொன்முடியோ இல்லை மற்றவர்களோ விசிகாவோ இவரெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து நான் சொல்கிற அந்த நிகழ்வுகள் நடந்த போதெல்லாம் என்ன வந்து செய்தார்கள். இவங்க எப்போவுமே அப்படி தானே. திகாவிலிருந்து திமுக பிரிந்து வந்தபோது ஈவேரா அவர்கள் மிகவும் கொச்சையாக அண்ணாதுரையை விமர்சித்திருக்கிறார். திமுகவையும் அண்ணாதுரையையும் விமர்சித்திருக்கிறார் அவருடைய பிறப்பை பற்றி. எழுத்து மூலம் பத்திரிகை. முன்னேற்ற கழகக்காரன் அந்த ஏதோ ஒரு 21ஆம் பக்கத்தில் ஏதோ வந்து என்ன வேணாலும் செய்வான்னு வந்து மிகவும் வந்து ஒரு கீழ்த்தரமாக கொச்சையாக வந்து எழுதியிருக்கிறார். இவர்களும் வயோதிக கிழவனுக்கு வாழை குமரி ஒரு கேடா என்று ஆரம்பித்து வரிசையாக வந்து அவரை வந்து பேசியிருக்காங்க. சீமான் கூட அந்த மேடையில் பேசுகிறப்போ திமுக தொடங்கப்பட்டதே அந்த புள்ளியிலிருந்து தான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், உண்மை தானே. அந்த புள்ளியிலிருந்து தானே. மணியம்மையை அவர் திருமணம் செய்து கொள்கிறார் என்றவுடன் அறக்கட்டளையில் நமக்கெல்லாம் இடமில்லை என்றவுடன் தானே அண்ணாதுரை வெளியில் வந்தார். ஓகே.
1944 திராவிட நாடு பத்திரிகையில் அவரே அண்ணாதுரையே என்ன எழுதியிருக்காரு, சிஎன் அண்ணாதுரை அப்போ வந்து திராவிட கழகமாக இருந்தபோது திராவிட நாடு என்று தனி நாடு வேண்டும் என்று கேட்டதுடன் எல்லாரும் இவ்வளோ நாள் வந்து பல தலைவர்கள் பல மீடியாக்கள் வந்து ஈவேரா பெரியார் வந்து சுதந்திரத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் மகாராணியிடம் வந்து கடிதம் எழுதினார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதாக இருந்தால் கொடுக்காதீர்கள், அப்படி கொடுப்பதாக இருந்தால் சென்னை ராஜதானியை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னி வரைக்கும் நான் கூட பல இடங்களில் அதை அவர் பேசினதை விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாரும் வந்து கன்வீனியண்ட்டாக மறந்து போகிறது என்னென்னா, சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய அறிஞர் அண்ணாதுரை என்று சொல்லக்கூடிய சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு 1944 நினைக்கிறேன், அப்போ அவர் திராவிட கழகத்தில் இருக்கார், 49 தான் பிரிஞ்சு வராரு. அங்கே ஒரு மாநாட்டில் சிஎன் அண்ணாதுரை தலைவராக இருக்கும்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்னன்னு, திராவிட நாடு என்று தனியாக வந்து வரணும், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடன் அது இணைந்து இருக்க வேண்டும், இந்தியா என்று, அதாவது சுதந்திர இந்தியாவில் அது வரக்கூடாது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு ஈவேரா மட்டும் எழுதலை, அண்ணாதுரை அவர்களும் எழுதியிருக்கிறார். இது வந்து அண்ணாதுரை திராவிட நாடு என்று ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையில் இதையே வந்து இந்த தீர்மானத்தை குறிப்பிட்டு தலையங்கம் எழுதியிருக்கிறார். இல்லை என்று திமுக மறுக்குமா? அதே மாதிரி அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு அந்த பீரியடில் வந்து பின்னால் சொன்னபோது தான், இப்படி சொன்னால் அது வந்து பிரிவினைவாதம். சுதந்திரம் பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது கடிதம் எழுதினார். அப்போ வந்து அண்ணாதுரை முதலமைச்சராக இல்லைன்னு நினைக்கிறேன், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். காமராஜருக்கு எழுதினார் போல இருக்குது, இந்த மாதிரி பிரிவினைவாதம் இதுன்னு சொல்லி. ஆக மொத்தம் அண்ணாதுரை குறிவைத்து இது வந்து தவறு, சட்டபூர்வமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி ஈவேரா அவர்களை வந்து அந்த கிழவனை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசியவர் யார்? கருணாநிதி அவர்கள். அது பத்திரிகையிலையும் எழுதியிருக்காரு, ஆவணங்கள் இருக்குது. இப்படி எதற்காக இப்படி சொல்கிறேன்னா, இவர்கள் வந்து ஒரு சமயத்தில் இந்த திமுக என்பது நாகரீகம் இல்லாமல் பேசுவது, பண்பாடு இல்லாமல் பேசுவது என்பது, இவர்கள் வந்து இதை வந்து திராவிடம் என்ற பெயரில் ஒரு 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 பாரம்பரியமாகவே கொண்டு விட்டார்கள். ஓகே. அனந்தநாயகி அம்மையாரை பார்த்து திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். பாவடை நாடா என்று சொல்லி சொன்னது. அதற்கு பிறகு அதற்கு வேற ஒரு விளக்கம் கொடுத்தார். இப்படி நிறையா, இந்திரா காந்திக்கு வந்து மண்டையில் மாத விளக்கா என்று கேட்டதும் பின்னால் வந்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று பேசி, இதெல்லாம் வந்து சரித்திரம், நம்ம ஒன்றும் சொல்லலை, ஆவணங்களில் உள்ளன. ஸோ அதனால் பொன்முடி பேசுவது வந்து அவர் திராவிடத்தில் முழுதும் வந்து ஊறி இருக்கிறார். ஓகே. அவர் அப்படித்தான் பேசுவார். ஓகே. அதில் நீங்கள் நாகரிகமோ பண்பாடோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் நம்ம சொல்றோம். ஓகே சார், விஜயோட வருகைக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற குரல் வந்து மேலோங்கி இருக்கிறத பார்க்குறோம். அதை வலிமையாக பிடிச்சிக்கிட்டு காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போன வாரம் ஒரு ட்வீட் போட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ திருமாவளவனோ கம்யூனிஸ்ட்டோ அதே வார்த்தையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்த போது, வெனிசுலாவுக்காக அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராடுற கம்யூனிஸ்ட்டுகள் அதை கண்டிப்பாக செய்வாங்கன்னு எதிர்பார்த்த போது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அவசியம் இல்லைன்னு சிபிஎம் சண்முகம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது எப்போ சொல்கிறார் தெரியுமா? வெனிசுலாவில் அமெரிக்கா உள்ளே புகுந்து அதிபரையும் அதிபருடைய மனைவியும் கைது செய்தது அராஜகம். இன்னொரு நாட்டுக்குள்ளே புகுந்து அவர் வந்து கேட்டால் அவர் வந்து போதைப்பொருள் கடத்தினார், அவர் வந்து ஊழல் இருந்தால், அது வந்து இது வந்து அமெரிக்கா வந்து எங்கெல்லாம் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் செஞ்சுருக்கு, ஈரானில் செஞ்சுருக்கு, ஈராக்கில் செஞ்சுருக்கு, பனாமாவில் செஞ்சுருக்கு, காட்டமாலாவில் செஞ்சுருக்கு, உக்ரைனில் செய்து கொண்டு வருகிறது, இப்பொழுது வெனிசுலாவில் செய்யுது. இங்கே எல்லாமே ஒரு ஒற்றுமை. இவ்வளவு நாடுகளில் என்னென்னா, இவ்வளவு நாடுகளில் எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகள். வியட்நாமில் போய் எதையோ பண்ண போச்சு, வியட்நாமில் எண்ணெய் வளம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன வியட்நாம் தக்லூண்டுன்னு தமிழில், சென்னை தமிழில் சொல்லுவாங்க, தக்லூண்டுன்னுவான், தமாத்தூண்டுன்னுவான். அது எங்கேருந்து வந்ததுன்னு அந்த தமிழ் வார்த்தை தெரியல, ரைட்டு, ஆராய்ச்சி விட்டுருவோம். என்னென்னா அவ்வளோ நாடு வியட்நாம் பெரிய அமெரிக்க படை அங்கே வந்தபோது தண்ணி காமிச்சு திருப்பி அனுப்பிச்சது. ஓசிமின் இருந்த காலகட்டத்தில் வியட்நாம் என்ற ஒரு சின்ன நாடு அமெரிக்காவுக்கு தண்ணி காமிச்சது. ஆமாம், சுயமரியாதை மிக்கவர்கள். இந்த 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 வெனிசுலாவில் பூந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து எண்ணெய் வளம். எண்ணெய் வளத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக.
இந்த வெனிசுலாக்காக வந்து இங்கே வந்து போராடினீங்களே, கியூபாலையும் அப்படி தான், லிபியாவில் கடாஃபியை தூக்குனதும் அப்படி தான். அந்த நாட்டில் சர்வாதிகாரம் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, சவுதி அரேபியாலேயோ அபுதாபி, அதாவது அமீரகம் யுஏஇன்னு சொல்கிறாங்க, அங்கே மன்னராட்சி வந்து இன்னி வரைக்கும் நடக்குது ஆண்டாண்டு காலமாக. அங்கே தேர்தலே கிடையாது, தேர்தல்னு ஒன்று வைக்கிற பழக்கமே இல்லை. அமெரிக்கா சவுதி அரேபியாவோடையும் யுஏஇயோடையும் வந்து கை கோர்த்து கொண்டு டான்ஸ் ஆடவில்லையா? அப்பொழுது ஜனநாயகம் தெரியவில்லையா அவங்களுக்கு? கடாஃபி கிட்ட வந்து நீங்கள் சொல்லும்போதோ ஆப்கானிஸ்தான்லேயோ ஈரான்லேயோ சதாம் ஹுசேனோ அவர் வந்து பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் வச்சுருக்காரு, வெப்பன்ஸ் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காரு, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், கொத்து கொத்தாக கொல்லக்கூடிய ஆயுதங்கள் வச்சுருக்காரு, அணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தூக்கில் போட்டு எல்லாம் பண்ணாங்க. ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சாங்களா? அப்போ அது போய் தானே. சரி, ரைட்டு. கம்யூனிஸ்டுகள் இதற்கு எதிராக போராட்டம் செய்தார். அந்த போராட்டம் செய்தபோது அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த கம்யூனிஸ்டுகளை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர், சமூகத்துக்கு அடுத்த கூட செல்வான்னு ஒரு தலைவர், அந்த மாதிரி ஒரு தோழர்கள் எல்லாரையும் சட்டையை பிடிச்சி குண்டு கட்டாக தூக்கி செவிலியர்களை தூக்கி போடுவாங்க. தூய்மை பணியாளர், காவல்துறை, கூட்டணி கட்சியில் இருக்கிறார்கள். இப்படி செய்ததற்கு கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு, அது கூட யார், திமுக அரசுக்கு எதிராக அவர் ஒன்றுமே செய்யலை, எங்கேயோ இருக்கிற அமெரிக்க ட்ரம்ப்புக்கு எதிராக பண்ணாங்க, போராட்டம் பண்ணின்னு போயிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கோஷம் விடுவாங்க, அது ஒரு அடையாள போராட்டம். இவங்க இங்கே போராட்டம், இது வந்து இந்த ஜோக்கு மாதிரி இருக்குது. இந்த கோவன் ஒருத்தர் இருப்பார், இந்த டேப்பர், அவர் கூட தரையில் இறங்கி வந்து அதான் அந்த டேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நிறையா மதுக்கடையெல்லாம் மூடலைன்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் பண்ணார். இப்போல்லாம் வந்து அவர் எங்கேயோ தெரில, மணிப்பூருக்கு போய் செட்டில் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். மதுக்கடையெல்லாம் மூடுறது பற்றி அந்த டேப்பு இல்லை, அந்த டேப்பு காணாமல் போச்சு. இந்த அடிப்பாரை இந்த எல்லோரும் கொண்டாடுவோம்னு எம்ஜிஆர் சிவாஜி படத்துலலாம் வந்து வரும், அந்த மாதிரி டேப் ஒன்று வச்சுக்கிட்டார். இப்போ அவர் கூட வந்து இதை பற்றி பேசுகிறாரு, வெனிசுலா பற்றி. இதை பேசுகிறதுக்கு விஷயமே இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, வெனிசுலாவை பற்றி நீங்கள் வந்து சொல்வதை வந்து தவறில்லை. அமெரிக்கா வந்து அது வந்து செய்வது அராஜகம் என்று தான் நாம் சொல்லுகிறோம். கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்க்கிறார்கள், சொல்கிறார்கள். அவர்களை வந்து எப்படி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவின் காவல்துறை கையாள்கிறது. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நாங்கள் ஆட்சியில் அதிகார பங்கு கேட்க மாட்டோம் என்று சொன்னால், இப்போ புரியுதா ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை? அதான் கேட்க மாட்டோம்னு அர்த்தம். கேட்க மாட்டோம்னு சொல்கிறத விட கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டோங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுடைய பிரதிபலிப்பு தான் அது. சார், இந்த வார்த்தை வந்து காங்கிரஸுக்கு பதில் சொல்கிற வகையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சார். பிரவீன் சக்கரவர்த்திக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பின்னாடி பதில் சொல்கிறாருன்ற மாதிரி இருந்தது. இல்லை, நான் அப்படி எடுத்துக்கல. அது போன தடவை வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு 15, 10, 25 கோடி பணம் கொடுத்தாங்க. சரி, இந்த தடவை பார்த்து கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ எங்களை வந்து கழுத்து பிடிச்சி எங்களை குண்டு கட்டாக தூக்கி அவமானப்படுத்தி நீங்கள் வேன்குள்ளே போட்டு எங்களை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் எசமா அடிங்க, எசமா குத்துங்க, எசமா குத்துங்க, ஆனால் கொடுத்துட்டு குத்துங்க. போன தடவை 25 கோடி கொடுத்தீங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், 15, 10ன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தடவை பார்த்து ஒரு 10 கோடி போட்டு கொடுங்க, கொடுத்துட்டு குத்துங்க, எசமா குத்துங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் இவர்கள் உள்ள நிலைமை. எங்கேயாவது ஒரு தொகுதி சொல்லுங்கள், கம்யூனிஸ்டுகள் வந்து நின்னா தனியாக வந்து அவங்க கம்யூனிஸ்டுகளுடைய ஓட்டுகள் மட்டும் இருக்குது, அங்கே போய் நின்று அவங்க ஜெயிப்பாங்கன்னு ஒரு தொகுதி சொல்லுங்கள். சார், அவங்க நிறைய பட்டியல் வச்சுருக்காங்க சார். கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் எங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது. அதெல்லாம் நான் பிறப்பதற்கு முன்னால் கம்யூனிஸ்டுகள் வந்து செல்வாக்கோடு இருந்த தொகுதிகள். நீங்கள் சொல்கிறது கோவை, அம்பத்தூர், அப்புறம் நாகப்பட்டினம், இதெல்லாம் என்னோட தொழில்பேட்டைகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் கம்யூனிஸ்டுகளுக்கு செல்வாக்கு என்றும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து திமு, உங்களுக்கு கிமு தான் தெரியும், கிறிஸ்துக்கு முன் தான் உங்களுக்கு தெரியும். இது திமு, திருசக்திக்கு முன். ஓகே, நான் பிறப்பதற்கு முன் அப்போ இருந்ததுங்க இதெல்லாம். இப்போ எங்கே இருக்குது? இப்போ நாகப்பட்டினத்தில் கம்யூனிஸ்ட் நிற்க வைங்க, ஜெயிப்பாங்களா சார்? கம்யூனிஸ்டெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வெட்கம் மானம் ஒன்றுமே கிடையாதுங்க. மதுரையில் வந்து லீலாவதி என்ற ஒரு தோழரை வந்து தெருவில் வந்து வெட்டி கொண்டது யார்? திமுகவினர். எடுத்து பாருங்கள், கூகுளில் லீலாவதி கொலை வழக்குன்னு எடுத்து பாருங்கள் மதுரையில். இன்றைக்கி யாராவது அதை பற்றி ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் வந்து திமுகவை கேள்வி கேட்க வாடாம், சும்மா அது வந்து லீலாவதி அப்படின்னு பேசுவாங்களா? அந்த பெண்மணி வந்து தன்னுடைய கட்சிக்காக, கொள்கை இயக்கத்திற்காக வந்து உயிரை விட்டார்கள் இல்லையா? அதுவும் கொடுமையான குரூரமான முறையில். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த லீலாவதிக்கு நினைவு நாள் கொண்டாடி கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கி உள்ள சண்முகமோ, இதுக்கு முன்னால் இருந்த அவர் பேர் என்ன, முத்தரசனோ இல்லை யாரோ, எந்த கம்யூனிஸ்ட்டோ
மார்க்சிஸ்டாக இருந்தாலும் இடதுசாரியாக இருந்தாலும் எங்கேயாவது லீலாவதிக்கு நினைவு நாள்னு கொண்டாடி இருக்காங்களா பார்த்தீங்களா? கொண்டாடினா அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்களா? உங்களுக்காக உயிரை தியாகம், உங்கள் இயக்கத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்களை விட அவர்கள் தூக்கி எறியும் அந்த ரொட்டி துண்டுக்காக நீங்கள் எதற்காக வாளை ஆட்டி கொண்டு போக வேண்டும்? அதுதான் நான் கேட்குறது. அப்படி நீங்கள் வாளை ஆட்டி கொண்டு போவதனால தான் உங்களுக்கு மரியாதை இல்லை. ஓகே, உங்கள் சுயமரியாதை நீங்கள் எப்போ இழந்து விட்டீர்கள்? கை நீட்டி காசு வாங்கினது போதே இழந்து விட்டு. அது நன்கொடையாக இருக்கலாம், அதிகாரபூர்வமான நன்கொடையே இப்படின்னா அப்புறம் மற்றதை நீங்கள் யோசனை பண்ணலாம். அப்போது நீங்கள் சுயமரியாதையை இழந்து விட்டது தான் காரணம். இன்றைக்கி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லாதீர்கள், எங்களால் கேட்க முடியவில்லை என்று சொல்கிறீங்க. ஓகே, அதுதான் உண்மை. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.